வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நீலகிரி மாவட்டம் உதகையில் படுகதேச கட்சித் தலைவர் மஞ்சை மோகன் தலைமையில் நடைபெற்ற பசுந்தேயிலைக்கு உரிய விலை என்ற கோரிக்கையை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டத்தில் பல விவசாய சங்கங்களுடன் இணைந்து தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் ஒரு வித்தியாசமான முறையில் கலந்து கொண்டு அனைவரின் பார்வையையும் கவர்ந்தனர். மாவட்ட செயலாளர் ரமேஷ், மாவட்ட தலைவர் ரமேஷ், பொருளாளர் ராஜேஷ், மாவட்ட இணைச் செயலாளர்கள் கணேஷ், ரமேஷ், உதகை நகர செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி உறுப்பினர்கள் உதகையில் நடக்கின்ற போராட்டத்தில் பசுந்தேயிலை இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட பச்சை ஆடை அணிந்து வந்தனர். இந்த ஆடைகளை அணிந்த கட்சியினர் போராட்டத்தில் கவனத்தின் மையமாக மாறினர். மக்கள் அவர்களுடன் செல்ஃபி எடுத்தனர். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சிந்தனை பசுந்தேயிலை வாழ்வாதாரம் என்பதனையும் அடையாளம் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் பாமா ரமேஷ் போராட்டத்தில் பேசும் பொழுது தெரிவித்தார். பசுந்தேயிலை என்பது வெறும் பயிரல்ல, இது நம் வாழ்வாதாரமும் நம் பண்பாட்டின் ஒரு அடையாளமும். அதனை இன்று பசுமை ஆடைகளாக காண்பிக்க வந்திருக்கிறோம். விலை கேட்பது நியாயமான உரிமை. அந்த உரிமையை பசுமையாக கொண்டு போராடுகிறோம். மக்கள் மற்றும் ஊடகங்களின் கவனம். தமிழக வெற்றிக் கழகம் உறுப்பினர்களின் பசுமை உடைகள், சுற்றுச்சூழலை காப்பாற்றும் செய்தி, தேயிலை உற்பத்தியாளர்களின் அவல நிலைக்கு விழிப்புணர்வு, பாரம்பரிய வேளாண்மையை பாதுகாக்கும் உந்துதல். போராட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் தெரிவித்தனர். இதைப்போன்ற வித்தியாசமான முறையில் கருத்தை வெளிப்படுத்துவது நல்லது. பசுந்தேயிலை வாழ்வாதாரமாக மட்டுமல்ல, கலாச்சாரமாக பார்க்கும் பார்வை இது. போராட்டத்தின் புதிய முகம். இவ்வாறு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினர் எடுத்த முயற்சி பசுந்தேயிலைக்கு உரிய விலை என்பது பணம் மட்டுமல்ல, மரியாதையும் என்பதை வெளிப்படுத்துகிறது. போராட்டத்தில் கலாச்சாரமும் பார்வையும் சேர்க்கப்பட்ட இந்த செயல் அனைவரையும் உணர்ச்சியாகவும் படைப்பாற்றலாகவும் தீட்டியது. பசுந்தேயிலை இலை மட்டுமல்ல, அது நம் அடையாளம் என்று தமிழக வெற்றிக் கழகம் கட்சி உறுதியாக சொல்வது இன்று உதகையில் நடைபெற்ற போராட்டத்தில் மக்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.